ஹே பெண்ணே, ஒரு பெண் அமைதியாக இருந்தால் வீடு சொர்க்கமாகும். ஆனால் அவள் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பெண் தினமும் சிரிக்கிறாள், அனைவரையும் கவனிக்கிறாள். ஆனால் அவள் மனதில் ஒரு கேள்வி இருக்கும். என்னுடைய மதிப்பு என்ன? உன்னை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று ஒருபோதும் தோன்றியதா? நீ கொடுக்கும் அன்பு சாதாரணமா எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று உணர்ந்ததா? ஆச்சாரிய சாணக்கியர் பெண்களைப் பற்றி சொன்ன ஒரு உண்மை இருக்கிறது. அந்த ஒரு உண்மை உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடும். ஆனால் அந்த உண்மையை புரிந்துகொள்ள இந்த வீடியோவை நீ கடைசி வரை பார்க்க வேண்டும். ஏன்னா கடைசியில் சொல்லப்போற விஷயம் உன் பார்வையையே மாற்றும். இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த பவர்ஃபுல் வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாது. வாங்க, ஹே பெண்ணே, உன் உண்மையான சக்தியை இப்போ கண்டுபிடிக்கலாம். ஒரு பெண்ணின் உண்மையான கவர்ச்சி. உலகம் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது தெரியுமா? அழகாக இரு, சிரித்துப் பேசு, அனைவரையும் சமாளி. ஆனால் யாரும் சொல்லாத ஒரு உண்மை இருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு பெண்ணின் மிகப்பெரிய கவர்ச்சி அவளது ஆளுமை. சாணக்கியர் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறார். உலகம் உன்னை மதிக்க வேண்டுமென்றால் நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விதி 1. வாக்குவன்மை. உன் நாவே உன் விதி. ஹே பெண்ணே, ஒரு சிறிய கதை சொல்கிறேன். ஒரு வீட்டில் கணவன் தினமும் கோபமாக வந்து சண்டை போட்டார். அவருடைய மனைவி முதலில் எதிர்த்து பேசினார். வீடு தினமும் போர்க்களம். குழந்தைகள் பயந்து வாழ்ந்தனர். ஒரு நாள் அவள் அமைதியாக இருந்தாள். அவர் கத்தினார். அவள் சிரித்துக்கொண்டே, நீங்கள் களைப்பாக இருக்கிறீர்கள், முதலில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்றாள். 3 நாட்களில் அந்த மனிதரின் கோபம் குறைந்தது. 3 மாதங்களில் அந்த வீடு அமைதியானது. ஹே பெண்ணே, இதுதான் வாக்குவன்மை. கத்தி வெல்லும் சக்தி அல்ல, அமைதியாக வெல்லும் சக்தி. நீ பேசும் ஒரு வார்த்தை ஒரு மனதை காயப்படுத்தலாம். அதே வார்த்தை ஒரு மனதை காப்பாற்றவும் முடியும். நினைவில் வை, இன்சொல் பேசுவது பலவீனம் அல்ல, அது உயர்ந்த அறிவு. விதி 2. அறிவு. உன் அழியாத ஆபரணம். ஹே பெண்ணே, ஒரு பெண் அழகாக இருந்தால் சிலர் திரும்பி பார்க்கலாம். ஆனால் அறிவுள்ள பெண்ணை உலகம் கேட்டு நிற்கும். ஒரு குடும்பத்தில் திடீரென பண நெருக்கடி வந்தது. கணவன் மனம் உடைந்தார். என்ன செய்வது என்று கவலைப்பட்டார். அப்போது மனைவி அமைதியாக சொன்னாள், நமக்கு இருக்கும் திறமையை பயன்படுத்தலாம். நான் வீட்டிலிருந்து சிறிய தொழில் தொடங்குகிறேன் என்றாள். 3 வருடங்களில் அந்த வீடு கடனின்றி நிம்மதியாக வாழ்ந்தது. ஹே பெண்ணே, அறிவு என்பது புத்தக அறிவு மட்டுமல்ல, அது சூழ்நிலையை புரிந்து கொண்டு சரியான முடிவெடுக்கும் திறன். நீ படி, நீ கற்றுக்கொள், நீ உலகத்தை அறிந்துகொள். யாரும் உன்னை ஏமாற்ற முடியாத அளவுக்கு வளர்ந்துகொள். அறிவு உள்ள பெண்ணின் கண்களில் ஒரு ஒளி இருக்கும். அந்த ஒளிதான் உண்மையான அழகு. விதி 3. சேமிப்பு. நாளைய நிம்மதிக்கான அடித்தளம். ஹே பெண்ணே, இன்று சம்பாதிப்பது முக்கியமில்லை, நாளை பாதுகாப்பாக இருக்கிறதா என்பது முக்கியம். ஒரு குடும்பத்தில் வருமானம் நன்றாக இருந்தது. ஆனால் செலவுகள் கட்டுப்பாடின்றி ஓடியது. அவசியமில்லாத ஆடம்பரம், பிறர் என்ன சொல்வார்கள் என்ற போட்டி. ஒரு நாள் வேலை போனது. அப்போதுதான் உணர்ந்தார்கள், சேமிப்பு இல்லை. அதே நேரத்தில் மற்றொரு வீட்டில் மனைவி அமைதியாக சேமித்துக் கொண்டிருந்தாள். அவசர காலத்தில் அந்த சேமிப்பு அந்த குடும்பத்தை காப்பாற்றியது. ஹே பெண்ணே, சேமிப்பு என்பது பணத்தை மறைத்து வைப்பதல்ல, அது குடும்பத்தை பாதுகாப்பது. நீ சேமிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நாளில் உன் கண்ணீரை துடைக்கும். விதி 4. ரகசியம் காப்பது. குடும்பத்தின் கௌரவம். ஹே பெண்ணே, வீட்டில் நடந்த சண்டையை வெளியே சொல்ல வேண்டுமா? கணவனின் பலவீனத்தை நண்பர்களிடம் பகிர வேண்டுமா? ஒரு பெண் தனது கணவனைப் பற்றி எல்லா இடத்திலும் குறை சொன்னாள். அவரின் மதிப்பு மெதுவாக குறைந்தது. வெளியுலகம் அவரை லேசாக எடுத்துக்கொண்டது. அதே சமயம் மற்றொரு பெண் குடும்ப பிரச்சனையை வெளியே கூறவில்லை. உள்ளே தீர்வு கண்டாள். வெளியில் மதிப்பு உயர்ந்தது. ஹே பெண்ணே, உன் இதயம் ஒரு பெட்டகம். அதில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உன் குடும்பத்தின் மரியாதை. நம்பிக்கை உடைந்தால் அன்பு நீடிக்காது. விதி 5.
ஒழுக்கம் உன் பாதுகாப்பு கவசம். ஹே பெண்ணே, நீ நடத்தை உன் குடும்பத்தின் கண்ணாடி. ஒரு பெண் எவ்வளவு திறமையானவள் இருந்தாலும் அவளது குணநலன் குறைந்தால் அவளது மதிப்பு குறையும். ஒழுக்கம் என்பது பழமையான வார்த்தை அல்ல, அது மதீன உலகிலும் தேவையான குணம். நேர்மை, பொறுப்பு, தெளிவு, இந்த 3 இருந்தால் உன் வாழ்க்கை யாராலும் குலைக்க முடியாது. விதி 6. ஆரோக்கியம், உன்னை மறந்துவிடாதே. ஹே பெண்ணே, நீ எல்லோரையும் கவனிக்கிறாய், ஆனால் உன்னை யார் கவனிக்கிறார்கள்? காலை முதல் இரவு வரை வேலை, உடல் சோர்வு, மன அழுத்தம். ஒரு நாள் நீ உடைந்து விட்டால் அந்த வீடு முழுவதும் சிதறும். தினமும் குறைந்தது 20 நிமிடம் உனக்காக வை. நட, தியானம் செய், அமைதியாக உட்கார். நீ ஆரோக்கியமாக இருந்தால் உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். விதி 7. தைரியம், உன் உள்ளார்ந்த சக்தி. ஹே பெண்ணே, நீ பலவீனமல்ல, நீ சக்தி. சமூக அநீதியை பார்த்தால் பயந்து ஒதுங்காதே, அறிவுடன் எதிர்கொள். உன் கனவுகளை விட்டுவிடாதே. திருமணமானதும் வாழ்க்கை முடிவல்ல, அது புதிய அத்தியாயம். தோல்வி வந்தால் அழு, ஆனால் அங்கேயே நிற்காதே. மீண்டும் எழு. மீண்டும் எழும் பெண்ணை யாராலும் தடுக்க முடியாது. விதி 8. ஆன்மீகம், உள்ள அமைதியின் வேர்கள். ஹே பெண்ணே, வாழ்க்கை முழுக்க வெளிப்புற வெற்றியை தேடினால் உள்ளே வெறுமை இருக்கும். தினமும் சில நிமிடம் உன் மூச்சை கேள், உன் இதயத்தை கேள். இறை நம்பிக்கை என்பது பயம் அல்ல, அது ஆதாரம். அமைதி உள்ள பெண் சூழ்நிலையை சமாளிக்க தெரிந்தவள். விதி 9. அன்பு மற்றும் விட்டுக் கொடுப்பது. ஹே பெண்ணே, குடும்பத்தில் எப்போதும் யார் சரி? இந்த கேள்வி முக்கியமில்லை. எப்படி அமைதியாக இருக்கலாம், இதுதான் முக்கியம். சிறு தவறுகளை பெரிதாக்காதே. மன்னிப்பது பலவீனம் அல்ல, அது உன் உயரம். அன்பு இருந்தால் காயம் ஆறும். விதி 10. பேராசையை விட்டுவிடு. ஹே பெண்ணே, மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை அளவிடாதே. அவர்களின் மகிழ்ச்சி படம் மட்டும்தான் தெரியும், அவர்களின் கண்ணீர் தெரியாது. திருப்தி கற்றுக்கொள், அதே நேரத்தில் உடைப்பு நிறுத்தாதே. பேராசை மனதை எரிக்கும், திருப்தி மனதை மலரச் செய்யும். இறுதி அழைப்பு, எழுந்திரு பெண்ணே. ஹே பெண்ணே, நீ யாரோ ஒருவரின் மனைவி மட்டுமல்ல, யாரோ ஒருவரின் தாய் மட்டுமல்ல, நீ ஒரு தனி மனிதர். உன் கனவுகள் முக்கியம், உன் மதிப்பு உயர்ந்தது, உன் ஆளுமை உலகை மாற்றும். சாணக்கியர் விதிகள் கட்டுப்பாடல்ல, அவை ஒரு வழிகாட்டி. அறிவு உன் கிரீடம், அன்பு உன் ஆடை, ஒழுக்கம் உன் கவசம். இந்த 4ஐயும் அணிந்த பெண்ணை உலகம் தடுக்க முடியாது. ஹே பெண்ணே, இந்த வீடியோ உன்னை தொட்டிருந்தால் இன்று ஒரு தீர்மானம் எடு. என்னை குறைத்து பேச மாட்டேன், என் மதிப்பை நான் காக்கிறேன். என் குடும்பத்தை அறிவால் வழி நடத்துகிறேன். என் கனவுகளை கைவிட மாட்டேன். நீ எழுந்தால் ஒரு குடும்பம் எழும், ஒரு தலைமுறை எழும், ஒரு சமூகம் மாறும். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் அல்லது குறை இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் அதை சரி பண்றேன். உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி.